அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சிம்பிளான லெமன் ரைஸ் தான் செய்ய போகிறோம். பாருங்கள், டக்குன்னு செஞ்சிடலாம். பேச்சுலர் கூட சீக்கிரமாக இதை வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும், ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நம்ம ஒரு அரை கிலோ அரிசி வடித்து வச்சுருக்கோம், ஒயிட் ரைஸு. இப்போ அதுக்கு வந்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், ரீஃபண்ட் ஆயில் எது வேணால் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனு வேர்க்கடலை, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் கடுகு. இன்றைக்கி நான் வந்து கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணியிருக்கேன். போட்டு நல்லா செவக்க வறுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், டக்குன்னு செஞ்சிடலாம். நம்ம வெளியே வந்து அதிகமாக விலை கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய், ரெண்டையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸை போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக, சீக்கிரமாக, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவசரமாக செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அதிகமாக ஆயில் விட வேணாம். பாருங்கள், இப்போ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ரைஸுக்கு உப்பு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 லெமன் வந்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு புளிப்புக்கு தேவையான அளவுக்கு லெமன் புழிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டக்குன்னு செய்யலாம். வேலைக்கு போகிறவங்க, இப்போ எல்லாம் லீவ் விட்டாங்க, ஸ்கூல் திறந்துட்டா கூட இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாப்பாடு மட்டும் வடித்து வச்சுட்டா போதும். 5 நிமிஷத்தில் இந்த ரைஸை ரெடி பண்ணிடலாம். நம்ம பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம வந்து வெளியெல்லாம் வாங்கினோம்னா அதிகமாக ஆயில் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஆயில் கம்மியாக விட்டு இந்த லெமன் சோறு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம வந்து ஒரு புளி சட்னி தான் செஞ்சுருக்கோம். அந்த சட்னிக்கும் இந்த லெமனுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்குலாம் இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். பாருங்கள், அவ்வளோதான்.